வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஏதாவது ஒன் ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன் ஃபோட்டோஸை வச்சு தான் செட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் எல்லாமே தேவையான அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோவே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பார்க்க அந்த லைட் எஃபெக்ட் ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த வேவ் எஃபெக்ட்டில் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து ஃபேஸ் தெரியல அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் தெரியற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட்டில் கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லவ் யூ அப்படின்றதும் டெக்ஸ்ட்டும் கரெக்டாக வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக ஷோ ஆகும். இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் வந்து 10 செகண்ட் தான் இருக்கும். அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா லெஃப்ட் சைடு அது அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த டெம்ப்ளேட் வந்து அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வந்து எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து இப்போ ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்படியே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். இப்போ அந்த ஃபோட்டோவும் இதே மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியே கரெக்டாக வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவும் ஷோ ஆகும். ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப அந்த ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே தேவையான அளவுக்கு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே எப்படி நம்ம கரெக்டாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ட்டு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக அந்த வேவ் எஃபெக்ட்டில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகுது. நான் சொன்ன மாதிரி எல்லா செட்டிங்ஸும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.